நீலகிரி மாவட்டம் உதகையில் பழுதடைந்து நிற்கும் குப்பை லாரியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் இயக்கப்பட்டு வரும் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை எள்ளும் வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி பழுதாகி சாலைகளிலேயே நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிங்கர் போஸ்ட் பகுதியில் கழிவுகளை ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்து நடுவழியில் நின்றுவிட்டதாகவும் அதில் உள்ள குப்பைகள் மூலம் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் மின்வாரிய ஊழியர் பலத்த தீக்காயமடைந்தார். 45 வயதான துரைசாமி என்பவர் காவிரி கரையோரம் படித்துறை அருகே மின்கம்பத்தில் ஏற்பட்ட பழுதை நீக்க சென்றுள்ளார். மின்கம்பம் மீது ஏறியபோது எதிர்பாராத விதமாக அருகே செல்லும் உயர் மின்னழுத்த கம்பியில் அவரது முதுகு உரசியதில் பலத்த தீக்காயங்களுடன் தலைகீழாக தொங்கினார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்கள் அவரை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.